ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப டேஸ்டான ரசப்பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு வரும். ரசப்பொடி செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் மெஷரிங் கப்பில் 1.5 கப் அளவு வரமல்லி எடுத்துக்கிறேன். இது 100 கிராம் அளவு இருக்குது. ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இந்த மல்லியிலேருந்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு மல்லி நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இப்போ நம்ம அதே கடாயில் 30 வரமிளகாய் எடுத்திருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயோட அளவை எடுத்துக்கோங்க. காம்போடு சேர்த்து எடை போடும்போது 50 கிராம் அளவு மிளகாய் எடுத்திருக்கேன். காம்பை கிள்ளிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை இப்போது ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா இந்த சூடு ஏறுற வரைக்கும் வறுத்து விட்டுக்கிட்டால் போதும். இப்போ நம்மளுக்கு மிளகாயில் நல்லா சூடு ஏறிடுச்சு. இதையும் அதே பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இப்போ நம்ம அதே கடாயில் 1/2 கப் அளவு துவரம் பருப்பு எடுத்துக்கிறேன். இது 75 கிராம் அளவு இருக்குது. ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இது நல்லா வாசனை லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு துவரம் பருப்பு நல்லாவே வறுபட்டுருச்சு. இதையும் அதே பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இப்போது அதே கடாயில் 1/4 கப் அளவு சீரகம் எடுத்துக்கலாம். சீரகமோட அளவு 30 கிராம் அளவு இருக்குது. ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதை வறுத்து விட்டுக்கோங்க. சீரகம் கரிஞ்சிடக்கூடாது. இப்போ நமக்கு சீரகம் நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் அதே பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதே கடாயில் 3 டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கலாம். மிளகை ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு லோ ஹீட்டில் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு மிளகு நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் அதே பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்து அதையும் நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு கருவேப்பிலை நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் அதே பிளேட்டில் கொட்டி எல்லாத்தையும் ஆற வச்சுக்கலாம். உங்களுக்கு நேரம் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு 2 மணி நேரம் இதை வெயிலில் கூட வைக்கலாம். அப்போது இன்னும் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா இதை ஆறினதுக்கப்புறமா நீங்கள் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ நான் ஒரு 2 மணி நேரம் வெயிலில் வச்சு தான் எடுத்திருக்கேன். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு கட்டி பெருங்காயத்தை நல்லா பொரிய விட்டுட்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் தூள் பெருங்காயம் சேர்க்குறதா இருந்தாலும் 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதை இப்போது சாம்பார் பவுடர் அளவுக்கு நைஸாக அரைச்சிடாமல் கொஞ்சம் நெருன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் அரைக்கணும். கொஞ்சம் நெருன்னு இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ரசப்பொடி நல்லாயிருக்கும். ரசம் வச்சாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான ரசப்பொடி ரெடி ஆகிடுச்சு. இதை வச்சு நீங்கள் எல்லா வகையான வெஜிடேரியன் ரசமும் வச்சுக்கலாம். மிளகு ரசம், தக்காளி ரசம், இஞ்சி ரசம் எது வேணும்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்துஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு வரும்.